ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூண்டு கொஞ்சம் வதங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரையை கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரையை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி, சாம்பார் பொடி, இதில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ சாம்பார் பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மசாலா பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கோழி கூண்டு அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய எலுமிச்சங்காய் வரும்ல அந்த சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். பெரிய கோழி கூண்டு அளவுக்கு